இந்த சூழ்நிலையிலே வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு வந்து வளர்த்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அனுதாப ஓட்டா மாறுன்றாங்க. இது உண்மையா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இப்ப தொடர்ந்து வந்து ஒருத்தர குறி வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. அவர் மேல தொடர்ந்து அவதூறுகள சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ! பாவம் அப்படின்னு நெனச்சு ஒரு ஓட்டு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த குடும்ப விவகாரத்தில் நடக்குமான்னா தெரியாது. ஏன்னா இது வேற. இதனுடைய மனநிலையே வேற. நீங்க ஒரு ஒரு பெண் வந்து புருஷன் என்ன மிதி மிதிச்சாலும் பொறுத்துப்பா. குடிச்சிட்டு வர்றான், அடிக்கிறான், மிதிக்கிறான் எல்லாத்தையும் பொறுத்துப்பா. ஏன்னா அவன் புருஷன். எங்கேயாவது தப்பா போய் யார் வீட்டு கதவையாவது தட்டுனான்னா, இவ தூக்கி போட்டு மிதிப்பா. அதுதான் நம்ம கலாச்சாரம். நம்ம காலகாலமா பார்க்குறோம். இந்த உணர்வு இல்லாத ஒரு வீட்ட காட்டுங்களேன் நீங்க. அப்ப விஜய் ஒரு மனைவியை விட்டுட்டு ஒரு நடிகை கூட. இது வந்து நடிகைன்னு நான் தவறா சொல்லல. அவங்கள பத்தி இங்கே எவ்வளவோ தகவல்கள் இருக்கு. அதெல்லாம் அவங்க காதுலயும் விழுந்திருக்கும். அப்போ நீங்க விட்டுட்டு போற அளவுக்கு அது வந்து ஒர்த்தா? அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும். இன்னொன்னு, நீ மனைவிய விட்டுட்டு போயிட்டாலே நீ நல்லவன் இல்ல. அப்படி ஒரு மனநிலை இருக்குங்க. அதனுடைய பலனை அவர் அனுபவிக்கணும். அதில ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. நம்ம வந்து என்னதான் விஜய்க்கு ஆதரவா பேசினாலும், சில உண்மைகளை வெளிப்படையா பேசியாகணும். அது விஜய்க்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன்.